இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி அப்படின்ற படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி நடிப்புல ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்த பல சந்தேகங்கள்ல சில சந்தேகங்களை மட்டுமே நான் வந்து நோட்ஸா எழுதி லோகேஷ் கனகராஜுக்கு அனுப்பிடலான் இருக்கேன். அப்படி அவருக்கு லெட்டர் அனுப்புறது மூலியமா என்னோட டவுட்டும் கிளியர் ஆகும். அதனால எனக்கு இந்த படமும் புரியும். சோ கூலி படத்தை ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்கன்னா மட்டுமே இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த இது மூலம் மேலும் உங்களுக்கு கூலி படத்தை பார்த்து எதுவும் டவுட் வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் போடுங்க. இந்த லெட்டர் நான் லோகேஷ் கனகராஜுக்கு எழுதினாலும் அடுத்த லெட்டர் ரஜினிகாந்துக்கு நான் ஒரு எழுதி அனுப்புறேன். அந்த லெட்டர்ல உங்களோட கமெண்ட்ல உள்ள கேள்விகளையும் நான் சேர்த்து எழுதி அனுப்புறேன். கண்டிப்பா அவர் பதில் சொல்லுவாரு. சோ யாருமே கமெண்ட் போட மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு எஸ்பிசி வாலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தான் நோட்டு இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன எழுதணும்னா, ஃப்ரம் அனுப்புனர் எஸ்பிசி வாலாக்ஸ், இந்தந்த நம்பர், இந்தந்த இடம், ஊர் தூத்துக்குடி. ஓகே, டன். அடுத்த பெறுநர் லோகேஷ் கனகராஜ், டைரக்டர் ஆஃப் மாநகரம், கைதி, என்ன படம், மாஸ்டர், விக்ரம், லியோ, மேலும் கூலி. அடுத்த ஆபீஸ் அட்ரஸ் சென்னை, லோகேஷ் கனகராஜ் ஆபீஸ். ஓகே, டன். அடுத்த 2, மதிப்புக்குரிய இயக்குனர் ஐயா லோகேஷ் கனகராஜ் அவர்களே, எனக்கு உங்கள் கூலி படத்தை பார்த்ததிலிருந்து பல சந்தேகங்கள் என் மனதினுள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த பல சந்தேகங்களில் எனக்கு மிகவும் சந்தேகமாக உள்ள முதல் 10 சந்தேகத்தை மட்டுமே நான் இந்த கடிதம் மூலம் எழுதுகிறேன். ஏனென்றால் அதற்கு மேல் எழுதுவதற்கு என்னிடம் பேப்பர் இல்லை. ஓகே, இப்பொழுது எனது 10 கேள்விகள். நண்பர்களே, இந்த கேள்வி உங்களுக்கும் வந்து ஒரு கொஸ்டினா இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லுங்க. கீழே கமெண்ட் போடுங்க. எந்தெந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரெக்ட்னு படுதோ அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு கீழே போடுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே. கொஸ்டின் நம்பர் 1, சத்யராஜ் இறந்ததற்கு ஸ்ருதிஹாசன் ரஜினி மீது ஏன் கோவப்பட்டார்? ரஜினி மீது அவர் கொண்டு வந்த மாலையை எதற்காக தூக்கி எறிந்தார்? நண்பர்களே, ரஜினி ஃபேனோ இல்லைன்னா இந்த படத்தை டீகோட் ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க. நீங்களும் கொஞ்சம் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரஜினி வந்து சத்யராஜ் இறந்துட்டது தெரிஞ்சு ஒரு மாலையை கொண்டு வந்து வீட்டுல போடுறாரு. அப்படி ரஜினி மாலை போட்ட உடனே ஸ்ருதிஹாசன், நீ எல்லாம் இங்க எதுக்கு வந்த, நீ இங்க இருந்து போ போ அப்படின்னு எதுக்காக ரஜினியை திட்டினா, ரஜினி மூஞ்சில எதுக்காக மாலை தூக்கி எரிஞ்சா? இந்த இதுக்கு யாராட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஏன் இந்த டவுட் வருதுன்னா, அடுத்து வந்து ஸ்ருதிஹாசனோட தங்கச்சிக்கு வந்து காலேஜ்ல ஃபீஸ் கட்டிடுவாங்க ரஜினி. உடனே ரஜினியை பார்த்து யார் நீங்க அப்படின்றா. அடுத்த சீனே என்னடா இது? ஸோ உங்களுக்கு இந்த டவுட்டுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, இந்த படம் நடக்கும் காலகட்டம் என்ன? 2025, 2015, 18? நண்பர்களே, இந்த படத்துல வந்து இந்த கேள்வி உங்க எல்லாருக்கும்லாம் வர வாய்ப்பே இல்லை. ஆனா எனக்கு வந்திருக்கு. இந்த படம் வந்து எந்த ஒரு காலகட்டத்துல நடக்கு? இந்த படம் வந்து 2015 நடக்கா, 20 நடக்கா, இல்லை 25 நடக்கா? இந்த கேள்விக்கு மட்டும் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பதில கீழே கமெண்ட்ல போடுங்க. எதுலையுமே அதை ரெஃபர் பண்ணவே இல்லை. அதை ரெஃபர் பண்ணாலும் நம்ம ஒரு யூகத்துல வந்துடலாம். ஓகே, இப்போ அப்படி நடக்கு அப்படின்னு. ரேண்டமா நடந்துகிட்டே இருக்கு ஒரு காலகட்டத்துல. எந்த காலகட்டம் தான் தெரியல. அடுத்த, போலீஸ் அப்படின்னு சொல்லப்படுபவங்க இருக்காங்களா இல்லையா? வருவாங்களா வரமாட்டாங்களா? இதுதான் 3வது கேள்வி. நண்பர்களே, இந்த 3வது கேள்விதான் முக்கியமான கேள்வி. இந்த படத்துல நானும் பார்க்க, அதாவது சத்யராஜ் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து விசாரிக்க வர்றாரு. சரி, விசாரிச்சுட்டு அப்படி போறாரு. அவரும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போன மாதிரியே தெரியல. டைரக்டா விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுல ஹார்பருக்குள்ள வந்து போலீஸ் செலெக்ஷன்ல கஷ்டப்பட்டு ட்ரைனிங்ல செலக்ட் ஆகி வந்து போலீஸ் வேலை பார்க்கறவங்க போலீஸ் வேலை பார்க்காம நேரா அந்த ஹார்பர்ல வந்து வேலை பார்க்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹார்பர்ல மொத்தம் எத்தனை, 1 2 3 4 போலீஸ் அந்த ஹார்பருக்குள்ள வேலை பார்க்காங்க. அவங்களுக்கு கேட்டா ஃபுல் அண்டர் கவர், 5 வருஷம் வேலை பார்த்தேன்றான், 8 வருஷம் வேலை பார்த்தேன்றான், என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் பார்க்கலன்றான். என்னதான் இது?
போலீஸ் வேலையில இருந்து டைரக்டா ஹார்பர் வேலைக்கு அனுப்பிடுறாங்க போலீஸ் எல்லாருமே. சரி ஓகே, ஹார்பர்ல வந்து இந்த போலீஸ்க்கு ஏதாட்டும் ஆயிட்டுனாலாட்டும் திரும்ப போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்களா? அப்பவும் போலீஸ் யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்காங்க. நீங்க தான் நண்பர்களே இதுக்கு பதில சொல்லணும். உண்மையிலேயே இந்த படத்துல வந்து போலீஸ்ன்ற ஒரு கேரக்டர், போலீஸ்ன்றவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா? இல்ல போலீஸ் கிடையாதா அப்படின்னு. மேலும் ரஜினி வந்து அடிக்காரு. லேடீஸ் ஹாஸ்டல்ல வச்சு ஒரு 10 பேர் அடிக்காரு. அதுக்கு போலீஸ் வரல. அவர் பிஜில வச்சு ஒரு 40 பேரை கொலை பண்றாரு. அதுக்கும் போலீஸ் வரல. ஹார்பர்ல வச்சு ஒரு 30, 35 பேரை அடிச்சு கொன்றுறாரு. அதுக்கும் போலீஸ் வரல. அப்படின்னா பாருங்க, ரஜினி வந்து கண்டுபிடிக்க வந்து ஒரு கொலை தான். ஆனா இங்க கொலையா அவரும் பண்ணிக்கிட்டே போறாரு. யாருமே கண்டுபிடிக்கல. சரி, அடுத்த கேள்விக்கு வரும். நண்பர்களே, 4வது கேள்வி. இந்த கேள்வி வந்து உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வரும், நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா ஹார்பருக்குள்ள வந்து கொலை பண்ணிடுறான். ஹார்பருக்குள்ள கொலை பண்ணா கல்ல கட்டி கடல்ல இறக்கிட்டு போயிட வேண்டியதுதானே. வாரத்திலேயே இறக்க வேண்டியதானே. கரை ஒதுங்குது, நடுக்கடல்ல கல்ல கட்டி இறக்கிற வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு ஹார்பர்ல கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை எந்த ஒரு பாதிப்பு இல்லாம தூக்கி வேன்ல வச்சு, அதுவும் ஐஸ் கட்டி போட்டு பதப்படுத்தி அந்த பணத்தை அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சேர்ல வச்சு எதுக்காக எரிக்கணும்? யோசிச்சு பாருங்க. எங்க போதோ. அதுக்கடுத்த கேள்வி நம்பர் 5. கூலி தமிழ் படம். இதுக்கு நடுவுல எதற்காக குன்ஃபு ஹாசல் ஓடுது? ஃபைட் ஆன் பிஜி. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முக்கியமானது. கூலி வந்து ஒரு தமிழ் படம் தானே, நார்மலா தமிழ்ல எடுக்காங்க. ஃபைட்டுக்கு வந்து நிறைய இருக்கு. இந்த பிஜி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போது இப்போ வந்து எல்லாரும் ரஜினியோட ஆட்கள் ஒரு 19 பேர் கிடக்கான்னு நான் அடிக்கும் போதெல்லாம் வாங்கிட்டே இருக்கானே. ரஜினி ஒரு விசில் அடிச்சோன்னா திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிடறானே. அதுலதான் எனக்கு ஒரு டவுட்டே. இதே சீன் அப்படி குன்ஃபு ஹாசல்னு ஒரு படத்துல இருக்கு. அந்த படத்துல என்ன நடக்கும்னா, ஒரு காலனியில எல்லாரும் கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் டெய்லரா இருப்பான், ஒருத்தன் புரோட்டா மாஸ்டரா இருப்பான், ஒருத்தன் வெயிட் லிஃப்டரா இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அந்த காலேஜுக்குள்ள அந்த ஹாஸ்டலுக்குள்ள கேங்ஸ்டர் பூந்து எல்லாரையும் அடிக்கும் போது கூட அவங்களும் அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க. திரும்ப கேங்ஸ்டர் அடிக்கணும் போது அந்த தையல் கடைக்காரெல்லாம் திடீர்னு கம்பி கிம்பியெல்லாம் போட்டு அடிச்சு தூள் பறக்குமா. அதே சீன் மாதிரி தான் அப்படியே இருக்கு இங்கேயும். ஹாஸ்டல் எல்லாரும் வந்து அடிப்பான அடி வாங்கிட்டே இருப்பான். ரஜினி கூட உள்ள அந்த 18 பேர் அப்படின்பானே, அவங்களும் அடி வாங்கிட்டே இருப்பான்னு. சரி ஓகே, இவனெல்லாம் சாதாரண ஆட்கள் தான் போல, வேலைக்கு வந்திருக்கான போல ரஜினிக்கு அப்படின்னு நினைச்சா, திடீர்னு ரஜினி ஒரு விசில் அடிச்சோன்னா அவனை அடிச்சு கல்லுகள்லாம் உடச்சிட்டு பறந்து போறானே எதிரி ஆட்கள்லாம். என்னடா இது, என்ன இது? அதுதான் என்னோட 4வது கேள்வி. அடுத்த சாரி, அது 5வது கேள்வி. இப்ப 6வது கேள்விக்கு வரும். 6வது கேள்வி என்னன்னா, சத்யராஜ் ரஜினி கூட ஹார்பர்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படி சயின்டிஸ்ட் மாதிரி எலக்ட்ரிக் சேர்லாம் கண்டுபிடிக்காரு ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா புத்தலாட்டது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. சொல்லக்கூடாது நண்பர்களே, இதுதான் முக்கியமான கேள்வியை பாருங்க. சத்யராஜும் ரஜினியும் ஒன்னாதான் ஹார்பர்ல வேலை பார்த்தாங்க. சரி, சத்யராஜ் வந்து கொஞ்சம் ஹார்பர்ல இருந்து ஏதோ ஒன்று சொன்னாங்களே, சீஃபாவோ ஏதோ வேலை பார்த்தான்னு வச்சுக்கிடுவோம். அப்படி வேலை பார்த்தான். ஆனா சத்யராஜ் ரஜினி போனதுக்கு அப்புறம் என்னன்னா, எலக்ட்ரிக்கல் சேர்லாம் கண்டுபிடிச்சு மின்சார சுடுகாடை உருவாக்கி, அதாவது எப்படி சுடுகாடு மாதிரி செட்டா போட்டு அது பாட்டுக்கு எரிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். இவன் உண்மையிலேயே ஹார்பர்ல வேலை பார்த்த தொழிலாளி தானா, இல்லைன்னா சத்யராஜ் இது வேற யாரும் இதுவா சயின்டிஸ்டா? அதுக்கும் கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லுங்க. பிஜி எதுவும் முடிச்சு இந்த மாதிரி எதுவும் சயின்டிஸ்டுக்கு எதுவும் படிச்சு முடிச்சாரா நடுவுல அப்படின்றதும் சொல்லுங்க லோகேஷ் கனகராஜன். ஓகே, அடுத்த 7வது கேள்வி. ஆனா முதலாளி, அமீர்கான் சார் அரண்மனை பார்க்க வச்சுங்க தெரியுமா? இந்த பெருமைலாம் உங்களுக்கு தான் சேரும். இதுக்கான ஆன்சர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஹார்பர்ல வந்து ரஜினி காப்பாத்தி கொண்டு வந்தது 20 பேர் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த அந்த ஹாஸ்டல்ல வந்து அவங்க பிடிச்சது 18 பேரு அப்படின்பாங்க. அதுக்கடுத்து ஓமன் சாய் வருவாரு, அவர் வந்து 19வது ஆள்பாங்க. அப்ப அந்த 20வது ஆள் யாரு? ஒருவேளை அந்த 20வது ஆள் ரஜினி தான். ஆனா ரஜினி தான் சொல்லுவாரு, நான் 20 பேர் தான் காப்பாத்தினேன் அப்படின்பாரு. யாரு தான் அந்த 20வது ஆளு? நீங்களாவது சொல்லுங்க. ஓகே, அடுத்த கேள்வி 8வது கேள்வி நம்பர் 8. லோகேஷ் கனகராஜன், நாகார்ஜுனாவிற்கு மறதி நோய் எதுவும் இருக்கிறதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாகார்ஜுனாக்கு எனக்கு தெரிஞ்சு மறதி நோய் எதுவும் இருக்கா இந்த படத்துலன்றதுதான் டவுட். ஏன்னா
நாகார்ஜுனாவோட அப்பாவை கொன்னது யாருன்னா ரஜினி. ரஜினியை எப்ப பார்த்தாலும் அவரு நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு தான் சொல்றாரே தவிர ரஜினியை வந்து நான் தான் உங்க அப்பாவை கொன்னதுன்னு சொல்ற வரைக்குமே நாகார்ஜுனாவால கண்டே பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அவர் பேர் அப்பவும் தேவாதான் இப்பவும் தேவாதான். அதே ரஜினி தான். வேற எதுவும் மேக்கப் கிப்பப் போட்டார் வயசானா கண்டுபிடிக்க முடியாது. சரி 30 வருஷம் கேப் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 30 வருஷம் கேப் இருந்துச்சு. அமீர் கானுக்கும் அதே டைம் பீரியட் கேப் தான். ஆனா அமீர் கான் ரஜினியை பார்த்து 5 நிமிஷமே கண்டுபிடிச்சிருவான். நீங்க தானே அந்த தேவா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டை கொன்னது அப்படின்னு சொல்லி நேரா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறான். கியா பிரபு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது. அப்பனா கொண்ட ரஜினிய நாகார்ஜுனா மறந்துடுறான். ஆனா தன்னோட ஃப்ரெண்டோட அப்பாவை கொண்ட ரஜினிய அமீர் கான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான். இத்தனைக்கும் என்னன்னா நாகார்ஜுனாட்ட ரஜினி 5 மாசமா வேலை பார்ப்பாரு. இது சரி ஓகே, அடுத்த கேள்வி நம்பர் 9க்குள்ள போவோம். சோபின் சாதாரண மனிதனா இல்லை மார்வல் படங்களில் வரும் எக்ஸ்மென் போன்ற கதாபாத்திரமா? லைக் டெட்பூல். நண்பர்களே, இந்த கேள்வி வந்து 100க்கு 100% கரெக்டான கேள்விதான். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே பாருங்க. இப்போ இந்த சோபின் அப்படின்ற கேரக்டர் வந்து வரும். அவனை நாகார்ஜுனா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவனுக்கும் கடைசியில கொண்டுட்டாரு போல அப்படின்னு சொல்லி கொண்டு போய் புதைப்பாங்க. திடீர்னு கையை தூக்கிட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. என்னடா இது சித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். சரி, அதுலதான் தப்பிச்சு வந்துட்டாரு. அதுக்கடுத்த பிளாஷ்பேக்ல ஒண்ணுல காட்டுறானே, நாகார்ஜுனா வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். நாகார்ஜுனாலாம் எல்லாரையும் ஒரு குத்துறான், அவன் செத்து போறான். துப்பாக்கியால டக்குன்னு சுடுறான், அவன் செத்து போறான், எல்லாம் செத்துறாங்க. ஆனா நாகார்ஜுனா ஒருத்தன் கத்தியால குத்த வருவான் ஒரு பிளாஷ்பேக் சீன்ல. அந்த சீன்ல நாகார்ஜுனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சோபின் நாகார்ஜுனாவை தள்ளிட்டு அவர் விழுவாரு நாகார்ஜுனா முன்னாடி. அப்படி சோபின் உழும்போது கத்தி ஒண்ணு வந்து வயிற்றுல குத்திரும். அதுக்கடுத்து முதுகுல 2 வெட்டுவாங்க. அப்படி இவ்வளவு நடந்துமே அவன் சாவ மாட்டான். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸ்ருதிஹாசன் வந்து இப்போ சத்யராஜ் பொண்ணா இருந்தா என்ன, ரஜினியோட பொண்ணா இருந்தா என்ன, அதை பாக்குற ஆடியன்ஸுக்கும் கவலை இல்ல, ரஜினிக்கும் அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியல, யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னு சொல்லி கேட்கறேன்னா நீங்களே கேளுங்க. இப்போ வந்து ஸ்ருதிஹாசன் வந்து இருக்கா, ஸ்ருதிஹாசன் வந்து இப்ப சத்யராஜ் பொண்ணுன்றதுனால ரஜினி காப்பாத்தாம இருக்காரு, ரஜினி சுயநலமா இருக்காரு அப்படின்னும் போது அவ ரஜினியோட பொண்ணு இல்ல உங்களோட பொண்ணுதான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதை விட்டுட்டு ரஜினியே ஸ்ருதிஹாசனை காப்பாத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது சத்யராஜ் பொண்ணு இல்ல ரஜினி பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்லணும்? யார் கேட்டா அந்த கேள்விய? எதா இருந்தாலும் அவன் காப்பாத்தான் போறான். இதுல வேற அவன் பொண்ணுதான் தெரியறதுக்கு முன்னாடி கூட நம்மகிட்ட வந்து நான் அவங்களை அங்கிட்டுலாம் கூப்பிட மாட்டேன், சேரன் தான் கூப்பிடுவேன்னு சொல்லி ஸ்ருதிஹாசனே சொல்லுவா. யோசிச்சு பாருங்க, ஸ்டார்டிங் சீன்ல உங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் வந்து ரஜினியை பத்தி சொல்லுவா. அதுக்கடுத்து உங்களை பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு, உங்களோட போட்டோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து ரஜினிகிட்ட கொடுக்கா. என்னடா இது? சரி ஓகே, இதுல வேற சத்யராஜ் வந்து உனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ இந்த நம்பருக்கு போன் போட்டு கூலி நம்பர் 5321 அப்படின்னு சொல்லி அவர் அப்பா வர ரொம்ப இதை ஒரு கோடு வேர்ட்லாம் சொல்லி இந்த ஸ்பை இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ் மாதிரி ஏஜென்ட்ஸ் மாதிரி சொல்லி விட்டுருவாரு. இதுல ஆனா நண்பர்கள் இதுல இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான ட்விஸ்ட், அதை வந்து நான் படம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு குடிகாரன் இருப்பான். அந்த குடிகாரன் தான் சொல்லுவான், உங்க வீட்டுல ஒரு லேண்ட்லைன் இருக்குல்ல, அந்த லேண்ட்லைனுக்கு போன் அடிச்சு உங்க கூலி நம்பரை யார் சொல்றாங்களோ அவங்கதான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குடிகாரன் சொல்லுவான் சத்யராஜ் ஃப்ரெண்டு. அதுலதான் எனக்கு சரியான சிரிப்பு. அவன் எப்ப அதை அப்படி சொல்றானோ அப்பவே எனக்கு தெரிஞ்சுட்டு இவன் சாவ போறான் அப்படின்னு சொல்லி. ரஜினி கேட்பாரு, ஏன்டா இது இப்ப சொல்ற அப்படின்னு சொல்லி. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அதான் சொல்றேன். அப்படிலாம் இல்ல, லோயஸ் கணக்காச்சும் போட்டு தரணும்னு முடிவு எடுத்துட்டாரு. அந்த நேரம் யோசிச்சிருக்காரு, சரி ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் சென்டிமெண்டா போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அவனும் செத்து போயிட்டான். அந்த டைலாக் எப்ப சொன்னானா அப்பவே தெரிஞ்சுட்டு வழக்கம் போல அவனும் செத்து போயிட்டான். என்னடான்னா இங்க சண்டை போட்டுட்டு இருப்பாரு. 30 வருஷமா அடிக்காத போன் அவர் என்னைக்கு சண்டை போடுறாரோ அன்னைக்குதான் அடிக்கி. சரி ஓகே, ரஜினி அந்த போன் எடுத்து பேசுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா போன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை தான் பேசுறாரு. போன் வயரை கட் பண்ணி விட்டு போயிடுறான்னு. எதுக்குடா அந்த போனை 30 வருஷமா வச்சிருந்தீங்க? அந்த ஸ்ருதிஹாசன் பிள்ளைட்டு தான் அவன் நார்மல் போன்லயே போன் கால் போட்டு பேசிட்டு தானே இருந்தான். இது எதுக்கு அந்த ட்விஸ்ட் வச்சாங்கன்னு தெரியல. ஏதோட்டு இப்ப அவனுக்கு தெரியவே இல்லை ஸ்ருதிஹாசன் யாருன்னே தெரியல. அந்த நேரம் போன் போட்டா சரி கண்டுபிடிச்சிடாங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு தான் எனக்கு இதுல இருக்கிற கேள்விகள். உங்களுக்கு ஏதாட்டும் கேள்வி இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே குழப்பமா தான் இருந்துச்சு. ஏன்னா படம் ஒவ்வொரு சீனுக்கு சீன் இவர் வந்து மாத்தி மாத்தி எழுதுவாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து எனக்கு எப்பந்தான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஸ்ருதிஹாசன் தூக்கி எறிகிற அந்த செடியெல்லாம் தூக்கி எறிஞ்சிச்சு. ரஜினி கொண்டு வந்து மாலை தூக்கி ரஜினி மூஞ்சில எரிஞ்சிட்டு நீ யாருன்னு கேட்கிறா. அதே இது அவர் சீன் வந்து அடுத்து மாத்திருக்காரு. ரஜினி வந்து எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சரி கதையா சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா ரஜினியோட போட்டோவை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளை கொடுக்குது. இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தான் அவர் பண்ணியிருக்காரு. அது போக இந்த ஷோபின் அப்படின்ற கேரக்டர் வந்து கொன்னு புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் நாகார்ஜுனை வச்சு ஷூட் பண்ணி கொல்ற வரைக்கும் கொண்டிருக்காங்க. அப்படி கொன்னு புதைச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ அடுத்த கட்டத்துல எதுவும் கதையை நவுட்ட முடியாது, அதனால இறந்து போன ஷோபினை திரும்ப ரீஷூட் பண்ணி எழுப்பி அதுக்கடுத்த ஷோபினை கூட ஸ்ருதிஹாசனையும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சுட்டாரு ரஜினி. இதுதான் நடந்திருக்கு. இப்படி சீனுக்கு சீன் இவங்க மாத்திருக்காங்க. இது போக அமீர் கான் ஒரு கேரக்டர், அவர் எதுக்கு வந்தாரு, யார் அவருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்க. அமீர் கான் வராரு, பார்த்தோன்னே ரஜினி ஆமான்றாரு. ரஜினி வந்து அத்தனை பேர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்காங்க, கேங்ஸ்டர் வெட்ட வெளி பொட்ட காடா இருக்கு. அது திரும்ப சுட ஆரம்பிச்சாருன்னா கன்ஃபார்ம் ரஜினியோட ஆட்கள் ஒரு 10-20 பேரையாட்டி சுட்டுருவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ரஜினியால தான் எத்தனை பேரை காப்பாற்ற முடியாது. அதுக்கடுத்த ஸ்ருதிஹாசன் இருக்கா, ஒரு 2 தங்கச்சி இருக்கா. இவ்வளவு பேர் இருந்தாலும் ரஜினியை பார்த்தா அவர் பயப்படுறாரு. தேவான்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. தேவான்னா யாருன்னு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ எங்களுக்கு தெரிய மாட்டேங்கடா. உண்மையிலேயே அந்த தேவா யாருன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு நிறைய இது வந்தாலுமே யோசிச்சு பாருங்க. நாகார்ஜுனா வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரோட பையன் அப்படின்றதுனால அவன் இருக்கான். சரி ஓகே, அவன் கேங்ஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த ஷோபின் வந்து ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி வந்து இங்க அண்டர் கவரா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான இதா இருந்துச்சு. சத்யராஜ் வருது. சத்யராஜ் நான் ஹார்பர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அடுத்து எலக்ட்ரிக் சார் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஏதோ பொண்ணு இருந்துச்சு கண்டுபிடிச்சேன்னா சரி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னாச்சு. அமீர் கான் கூட அவங்க அப்பா ஒரு பெரிய கேங்ஸ்டர், உலக லெவல்ல பெரிய லெவல்ல ஏதோ ஒரு பிசினஸ் தப்பான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பையன் அமீர் கான். அமீர் கான் சின்ன வயசுல ரஜினியை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 பேரோட கேரக்டர் அது எல்லாம் கூட நமக்கு புரிஞ்சுட்டு அதனாலதான் அவங்க செய்யற செயல்பாடு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ரஜினி யாரு? ரஜினி வந்து கூலிக்கு வேலை செஞ்சிருக்காரு. அந்த நேரம் கூலியை வந்து எல்லாரும் கொல்லும் போது ரஜினி சண்டை போட்டு காப்பாத்தி அவர் வந்துடுறாரு. சாதாரண ஆள் தானே. ரஜினி மிஞ்சி போனா அன்னைக்கு ஒரு 20 பேர் 25 பேரை கொண்டிருப்பாரு. அதை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பயந்துட்டு இருந்து அப்படியா? அது எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி போனாரு. கேங்ஸ்டர் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, பேசியாச்சு, நீ போப்பா அப்படின்னு சொல்லி எண்டிங்ல அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி ஓகே, அதான் அமீர் கானாட்டு கொஞ்சம் விவரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமீர் கான் நீங்க ஏன் ஹீரோ இருந்தாலும் நீங்க என் ஃப்ரெண்டை கொண்டதுனால நான் வந்து உங்களை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஓகே, ஆனா நான் வந்து உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரஜினி மிரட்டுறான். மாத்தி மாத்தி மிரட்டுறாங்க. அமீர் கான் எந்த தைரியத்துல ரஜினி மிரட்டுறான், ரஜினி மிரட்டி அமீர் கான் எதுக்கு அவனை சுடாம இருக்கான்றதும் தெரியல படத்துல. இப்படி எந்த கேள்விக்குமே பதில் இல்லாம இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கூலி படம் எப்பண்டா எல்லாரும் ஹீரோ வருவான்னு தான் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களுக்கு எல்லாம் படம் பார்க்கும்போது எதுக்குடா இந்த ஹீரோ வரான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரஜினி வந்து எங்க போனாலும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு அடிக்காரு, யாரும் அடிக்கிறதுல. இதுல வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலே பெரிய ஹைலைட் தான், பிஜில சண்டை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு பெரிய பெட்டி இழுத்துட்டு வருவாரு. சரி பெரிய துப்பாக்கி துப்பாக்கி எதுவும் எடுத்து வர்றாரு, அதை தூக்கி வீழ்த்திடுவாரு போல அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தா டக்குன்னு அந்த பெட்டியை திறந்துட்டு உள்ள இருந்து என்னன்னா ஒரு கொக்கி எடுக்காரு. இந்த வேட்டெல்லாம் தூக்கி போடுறதுக்கு ஒரு கொக்கி இருக்கலாம், அந்த கொக்கியை எடுத்து இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு தூக்கி தூக்கி போடுறாரு. எய்த்து வர்றவன்லாம் கத்தி துப்பாக்கி துப்பாக்கின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி இந்த கொக்கியை கொடுத்தோன்னே இப்ப பாரு எத்தனை படம் வந்தாலும் ஜமாளி பண்ணி அடிச்சு சூழ் கிளப்புறானே. என்னடா இது, என்ன இது? அக்லில ஒரு பெரிய டியூன் பாக்ஸ் ரோடுல ஃபுல்லா கேரியரை போட்டு இழுத்துக்கிட்டே வருவாரு. தூக்க முடியாம ஒருத்தனும் பின்னாடி தூக்கிட்டே வருவான். சரி தூக்கிட்டே வருவான். அந்த டியூன் பாக்ஸ் உள்ள பெரிய வெப்பன்ஸ் ஏதோ இருக்கும், துப்பாக்கி துப்பாக்கி இருக்கு, அசம்பிள் பண்ணி அப்படி சுட்டுறான்னு பார்த்தா உள்ள வந்துட்டு இந்த கையில வச்சு குத்துறதை எடுப்பாரு. அதே கான்செப்ட் தான். அது எப்படி அவ்வளவு பெரிய மொக்கையா இருந்துச்சு அதே மொக்கை தான் இந்த படத்துல இது அப்படியே இருக்கு. என்ன இது, அதை எடிட் பண்ணி தூக்கிட்டு கூட சும்மாவே சண்டை போட்டு போயிருக்கலாம் அவனை. அந்த இது கொக்கி எதுக்கிட்ட அதுக்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சானே அதுவும் தெரியல. நாகார்ஜுன் வந்து ரஜினிகிட்ட காட்டுவாரு, இந்த வாரம் உன் ஃப்ரெண்ட் எப்படி கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. அவனோட காதுல வந்து ஏதோ சொன்னானே, அவன் என்ன சொன்னான்? சத்யராஜ் வந்து சோபினோட காதுக்குள்ள வந்து ஏதோ சொல்லியிருக்கான், அதாவது சாக போறான் கடைசியில ஏதோ சொல்லுவான் அப்படின்னு ஏதோ முக்கியமா சொல்லியிருப்பான் போல அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் அவன் வந்து சத்யராஜ் என்ன சொல்றான்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பவர் ஹவுஸ்ன்னு அவர் எதுக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. கடைசியில பார்த்தா அந்த பவர் ஹவுஸ்னா என்னது, ஒருவேளை ரஜினிக்கு வந்து இன்னொரு பேர் பவர் ஹவுஸ் போல பாம்பும் வச்சு எதுவும் பெருசா பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பவர் ஹவுஸ்னா வேற ஒண்ணும் இல்லை, அது வந்து ஒரு குடிக்கிற சரக்கு.
சத்யராஜ் சாவும் போது எனக்கு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சரக்கு இருக்கு, அதை குடுன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்காரு. அவன் அது தெரியாம பவர் ஹவுஸ்னா ஏதோ பெருசுன்னு போல சத்யராஜ் அடிச்சு குத்திட்டான். இதுல வேற ரஜினி வந்து ஓகே பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி சீரியஸா வந்து எதுவும் சண்டை போடுவார்னா ஒண்ணும் இல்ல. சீரியஸா வந்து ஒரே ஒருத்தனை சும்மா கழுத்தறுத்து போட்டு, அது யார் நாகார்ஜுனோட ஆள அவன் முன்னாடியே கழுத்தறுக்கிறான். நாகார்ஜுனா துப்பாக்கி எடுத்து சுட மாதிரி போறாரு. ஆனா இல்ல சரி நீ சாரி கேளு உன்னை விட்டுறான்னு சாரி கேட்டு விட்டுறாரு. என்ன இது? இப்போ இவருடைய லைனப்பில் இருக்கிறது தலைவருடைய படம் தான். தலைவரை போடுறதுக்கு இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களே ஷார்ப்பான பிள்ளை இவர் தான். இதே ஃபார்மோட போய் தலைவரை அட்டாக் பண்ணிடுங்க. நான் ஒண்ணு யோசிச்சேன், இது வந்து பிராக்டிகலா இருக்கும். நாகார்ஜுனாக்கு வந்து ரஜினியை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. ஆனாலும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாரு. இதுக்கு வந்து பிராக்டிகலா நம்ம யோசிச்சா ஒரு ரீசனா நம்ம யோசிச்சுக்கலாம். எப்படின்னா நாகார்ஜுனா வந்து ரஜினியை பார்க்கும்போது எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு குடி போதையிலே இருந்த உடனே சரியா அவருக்கு வந்து மூளை வேலை செய்யாம அவர் கண்டுபிடிக்காம இருந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நானும் அப்படி நினைச்சுதான் என் மனசை ஆத்திக்கிட்டேன். அப்படிதானா இல்ல உண்மையிலேயே ரஜினி மறந்துட்டாரா அப்படின்றத நீங்க கமெண்ட போடுங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இந்த படத்தை பார்த்துட்டு தான் வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த அதாவது இந்த இன்டர்வியூ நடந்துச்சுல பெரிய லெவல்ல இன்டர்வியூ ஆடியோ லான்ச்சா அந்த லான்ச் நடந்துச்சுல்ல படத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் மாதிரி ஒன்று பெருசா நடந்துச்சு. அப்போ வந்து அந்த ஆடியோ லான்ச்ல வந்து எல்லாருமே பேசினாங்க. அமீர் கான் பேசினாரு, நாகார்ஜுன் பேசினாரு, அதுக்கடுத்து ரஜினி பேசினாரு, அப்படி லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் பேசினாங்க. அந்த இதை வந்து எல்லாருமே படத்தை பார்த்துட்டு வந்து தான் பேசியிருக்காங்க. எப்படி நான் அதை வந்து 100% ஷுவரா சொல்றேன்? உங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லுங்க. இல்லையே நாகார்ஜுனா வந்து சொன்னாரே இந்த 1 கூலி இஸ் ஈக்வல் டு 100 பாஷா அப்படின்னு சொல்லி. இந்த படம் ஓடணும்னா நம்ம எல்லாம் வந்து இந்த இது இப்படி பேசினாதான் எல்லாரும் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினது. ஆனா அமீர் கான் அப்படி ஏமாறல. அமீர் கான் எவ்வளவு தெளிவா அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாருன்னா, ரஜினி சார் நான் இது வரைக்கும் பல வருஷம் ஆச்சு இல்ல நான் வந்து இது வரைக்கும் கதை கேட்காம ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணதே இல்ல. நான் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணேன்னா ஒன்லி ஃபார் யூ சார் அப்படின்னு சொன்னது அவர் ரஜினிகிட்ட பேசல, நம்ம கிட்ட அவர் டைரக்டா பேசியிருக்காரு. அமீர் கான் இந்த படம் எடுத்து முடிச்சோன்னு இந்த படத்தை பார்த்திருக்காரு. அச்சச்சோ தெரியாம இந்த படத்துல நடிச்சிட்டோம் போல, நம்ம வந்து டீசெண்டா ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லிடுவோம், ரஜினிக்காக தான் நம்ம இந்த படத்தை நடிச்சோம்னு சொல்லிட்டு போயிருவோம், நம்ம நேம் கெட்டு போவான்னு சொல்லி இன்டைரக்டா அவர் சொல்லிட்டாரு. அப்பவே நம்ம அதை டீகோட் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த கூலி படத்துக்கு இவ்வளவு ஆர்வமா போயிருக்க மாட்டோம். நான் அந்த மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே கேட்டேன். அதே 3 மணி நேரம் கேட்டேன். உடனே அப்ப படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் படத்துக்குள்ள போனேன். பிளஸ் நான் அந்த ஆடியோ லான்ச் கேட்டது மட்டும் இல்லாம இந்த மணிச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, மணின்னு ஒரு பொண்ணு வந்து நடத்துது. அந்த பொண்ணு நான் வந்து இந்த மாதிரி கூலி படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன், கூலி படத்துக்கு போறேன் அப்படின்னு இன்ஸ்டால ஸ்டோரி போட எனக்கு ஓகே இந்த பொண்ணு ரொம்ப பிராக்டிக்கலா பேசுமே, யூடியூப் சேனல்ல நல்லா நடத்துது, ஓகே அப்போ இந்த பொண்ணு போதுன்னா அந்த படம் நல்லா தான் இருக்கும், நம்மளும் இந்த படத்தை விடாம கண்டிப்பா பார்க்கண்டா அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்தை போய் பார்த்தேன். கடைசியில இப்போ நான் ஒரு வீடியோ உருவாக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு வந்து அடுத்த வீடியோ கொஞ்ச நாள்ல வந்து இதை டிகோட் பண்ணணும். நீங்க எல்லாரும் கூலி படத்தை பார்த்துட்டு வந்துருங்க எதனாலும் பாதி, ஏன்னா இது வந்து பார்த்துருவீங்கன்னு தெரியும். எவ்வளவு பார்த்த பிறகு கூலியோட அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இருந்துச்சுல அந்த வீடியோ டீகோட் பண்ணுவோம். அந்த வீடியோலயே பல பேர் நமக்கு வந்து இந்த மூவியை பத்தி சொல்லியிருப்பாங்க, இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகக்கூடாது அப்படின்றதுக்காக அமீர் கான் சொன்ன மாதிரி எப்படியாட்டி உங்களை பார்க்க வச்சிடணும்னு விதவிதமா டைலாக் சொல்லி நம்மளை பார்க்க வச்சிருக்காங்க. அதை டீகோட் பண்ற இன்னொரு வீடியோ கண்டிப்பா போடுவேன். அது நீங்க கமெண்ட்ல போட்டு அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போடுறேன். ஒரு 2 கமெண்ட் வந்தா போதும். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா.